அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பாடப்பகுதியில் அன்றாட வாழ்வில் வேதியியல் பகுதி 1 காண இருக்கிறோம். நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். ஓஆர்எஸ் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவர் யார்? திலீப் மகாலபா பயஸ். அவர் ஒரு இந்திய மருத்துவர். ஓஆர்எஸ் என்பதன் விரிவாக்கம் என்னன்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அந்த ஓஆர்எஸ் என்பது தமிழில் வாய் வழி நீரேற்று கரைசல். அந்த வாய் வழி நீரேற்று கரைசல் எதனால் ஆனதுன்னா உப்பு, சர்க்கரை, நீர் கலந்த கலவை. மனித உடலின் திரவத்தில் எத்தனை சதவீதம் நீர் இழப்பு ஏற்பட்டால் இறக்க வாய்ப்புள்ளது? 10% நீர் இழப்பு நம்ம உடம்புல இழந்துருச்சுன்னா நம்ம இறக்க வாய்ப்புள்ளது. நீர் இழப்பின் போது சோடியம் மற்றும் பொட்டாசியமும் இழப்பு ஏற்படுகிறது நம்முடைய உடலில். நமது உடல் சரியாக இயங்க சோடியம் மிக மிக தேவை. நமது குடலில் சவ்வூடு பரவல் மூலம் நீரை உறிஞ்ச சோடியம் தேவை. நமது வயிற்றுப்புற செல்களின் pH மதிப்பு 1 முதல் 3 வரை. அமில நீக்கி அல்லது ஆன்டாசிட் என்பது வலுவற்ற காரம். அடுத்ததாக அமில நீக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு சோடியம் பைகார்பனேட் NaHCO3, கால்சியம் கார்பனேட் CaCO3, மெக்னீசியம் கார்பனேட் MgCO3, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH twice, அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH thrice. அடுத்ததாக ஆன்டிபயாட்டிக் என்பதன் பொருள் என்ன? நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள். நிமோனியா தொண்டை வலிக்கு காரணமான பாக்டீரியா எது? ஸ்டேபிலோகோக்கஸ். நிமோனியா தொண்டை வலிக்கு காரணமான பாக்டீரியா ஸ்டேபிலோகோக்கஸ். பாக்டீரியாவை அழிக்கும் பூஞ்சை எது? பெனிசிலின் நொட்டேட்டம். அடுத்ததாக உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து எது? பெனிசிலின் நொட்டேட்டம். அந்த பெனிசிலின் நொட்டேட்டத்தை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் பிளம்மிங். எந்த ஆண்டுனா 1928ஆம் ஆண்டு. அடுத்ததாக புதிய வகை ஆன்டிபயாட்டிக்குகள் எடுத்துக்காட்டு குளோரோஃபினிகால், டெட்ராசைக்ளின். அடுத்ததாக ஆன்டிபயாட்டிக்குகள் சளி, புழு காய்ச்சல் ஏற்படுத்தும் வைரஸை அழிக்காது. வலி மற்றும் உடல் வெப்பநிலையை அதிகரிப்பது புரோஸ்டாக்லாண்டின்கள். முக்கியமான கொஸ்டின், வலி மற்றும் உடல் வெப்பநிலையை அதிகரிக்க செய்யும் வேதிப்பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா புரோஸ்டாக்லாண்டின்கள். சாதாரண மனிதனின் உடல் வெப்பநிலை 98.4 ஃபாரன்ஹீட் முதல் 98.6 ஃபாரன்ஹீட் வரை. இது ஃபாரன்ஹீட்டில். செல்சியஸில் கேட்டாங்கன்னா 36.9 டிகிரி செல்சியஸ் அல்லது 37 டிகிரி செல்சியஸ். அடுத்த கொஸ்டின், புரதம் மூளையை தாக்கி நடுக்கம் மற்றும் வலிப்பை ஏற்படுத்தும் காய்ச்சல் அளவு 105 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு மேலே போயிடுச்சுன்னா புரதச்சத்தை தாக்கும். அடுத்தது மூளையை தாக்கி நடுக்கத்தை உண்டு பண்ணும், வலிப்பை ஏற்படுத்தும் காய்ச்சல். புரோஸ்டாக்லாண்டின்களை கட்டுப்படுத்துவது எது? பாராசெட்டமல். அடுத்தது காய்ச்சலை குறைக்கும் வேதிப்பொருள் எது? ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம எப்படி அழைக்கலாம்னா ஃபீவரிஷ் அப்படின்னு சொல்லலாம், உடல் வெப்ப தணிப்பி. புரோஸ்டாக்லாண்டின்கள் உற்பத்தியை ஒடுக்கி காய்ச்சலை குறைப்பது ஆன்டிபயோட்டிக்ஸ். பொதுவான ஆன்டிபயோட்டிக்ஸ் பாராசெட்டமால். உடல் வெப்ப தணிப்பி மற்றும் அயற்சி நீக்கிகள் ஆஸ்பிரின், ஃப்ரூபன், டைக்ளோபினாக் மருந்துகள். இது எல்லாமே உடல் வெப்ப தணிப்பு அயற்சி நீக்கிகள் அப்படின்னு சொல்லலாம்.